நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு அதிகமா சாமி கும்பிட்டுக்கிட்டே இருந்தா அளவுக்கு அதிகமான கஷ்டம் வரும், அதனால அதிகமா சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. இதற்கான காரணம் என்ன, இதற்கான கருத்து என்ன, எந்த உள் அர்த்தத்தோடு மக்கள் இத சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். அதிகமா சாமி கும்பிட்டா அதிகமான கஷ்டம் வரும் அப்படின்ற ஒரு கருத்தே ஒரு மாயை. நாம் செய்யற தவறுகளால் ஏற்படும் கஷ்டங்களுக்கு நாம மட்டும்தான் பொறுப்பு. நம்ம செய்யற தவறால ஏற்படுற கஷ்டங்களுக்கு இறைவன் எப்படி பொறுப்பாவார்? நம்ம வாழ்க்கையில ஏற்படுகின்ற கர்ம வினைக்கு கஷ்டங்களுக்கு நம்ம மட்டுமே பொறுப்பு. அதுக்கு இறைவனோ மற்றவர்களையோ நம்ம காரணம் காட்ட முடியாது. மனிதர்கள் செய்கின்ற முதல் தவறே தான் செய்யற தவற மனதார அவங்க ஏத்துக்கிறவே மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம தவறே செய்யாதவங்க, நமக்கு எதற்காக கஷ்டம் வருது அப்படிங்கிறது தான் நிறைய மனிதர்களுடைய கருத்தா இருக்கு. தவறு செஞ்சுட்டு அதை நியாயப்படுத்துறதுக்காக காரணத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க. உதாரணமாக எத்தனையோ தவறுகள் இருக்கலாம். இப்போ உதாரணமா பார்க்கணும்னா, ஒரு சில மனிதர்கள் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை செய்யறது பிடிக்காது. வேலைக்கு போறதோ உடலால உழைக்கிறது அவங்களுக்கு அறவே பிடிக்காது. தன்னுடைய சோம்பேறித்தனத்தை, தன்னுடைய சோம்பலை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு சிலர் சொல்ற காரணம் என்னன்னா, தனக்கு நேரம் சரியில்லை, தான் வழிபடக்கூடிய தெய்வம் தனக்கு கருணை காட்ட மாட்டேங்குது, கிரகங்கள் சரியில்லை, கால நேரம் சரியில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தின் மேல அவங்க குறை சொல்லணும், ஏதாவது ஒரு விஷயத்தின் மேல தன்னுடைய குறைய மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறைவன் மேலையும் நேரம் காலம் மேலையும் நிறைய மக்கள் பழி போடுவாங்க. இதுல ஒரு விஷயம்தான், எவ்வளவு சாமி கும்பிட்டாலும் நல்லதே நடக்க மாட்டேங்குது, அது அளவுக்கு அதிகமா சாமி கும்பிட்டா அளவுக்கு அதிகமா கஷ்டம் வரும் அப்படிங்கறத ஏத்துக்கவே முடியாது. புரியும்படி எளிமையா சொல்லணும்னா, அதிகமா சாமி கும்பிட்டா கஷ்டம் வரவே வராது. முக்கியமாக தன்னுடைய கடமையை சரியாக செய்யாமல் சாமிய மட்டுமே கும்பிட்டுட்டு வேலைக்கு எதுவுமே போகாம முன்னேறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே பண்ணாம சாமிய மட்டுமே கும்பிட்டுட்டு வாழ்க்கையில முன்னேறணும்னா முடியாது. நீங்க கஷ்டப்பட்டு உழைத்து முயற்சி செஞ்சு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகும்பொழுது இறைவன் உங்களுக்கு நிச்சயமாக அருள் புரிய காத்திருக்காரு. இறைவனை மட்டுமே கும்பிட்டுக்கிட்டே இருந்தா போதும், நம்ம வாழ்க்கையில எந்த வேலையுமே செய்ய வேணாம் அப்படின்னு நினைக்க கூடாது. வேலை செஞ்சு முன்னேறதுக்கு இறை வழிபாடு உங்களுக்கு ஒரு துணையாக இருக்குமே தவிர, வேலையே பார்க்காம இறைவனை மட்டுமே கும்பிட்டு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறது நடக்காத காரியம். அதனால இறை வழிபாடுங்கிறது முன்னேற்றத்திற்கு ஒரு துணையாக இருக்கும். நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க, வாழ்க்கையில முன்னேறலாம். நம சிவாய.